இந்த வீடியோவில் கோடெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் என்னென்ன டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அந்த டூல்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். லெஃப்ட் சைட் கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரியோட ஃப்ளாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கட்டும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கிரிப்டோ, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ், அடுத்து ஸ்டாக்ஸ். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு தோணுதோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் ஒரு நல்ல அசட் செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கரன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கரன்சிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 400+ அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடெக்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஸோ இதில் கரன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸோட கரன்சிஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு USD INR கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 92% கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல அசட்டை செலக்ட் பண்ணும்போதே அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 93. அதுலேருந்து வந்து நம்மளுக்கு லோவெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30-20லாம் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜில் ஒரு நல்ல அசட்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ. ஸோ கிரிப்டோவில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அது பிட்காயின். ஸோ அதில் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து வெறும் 40 தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு அசட்டுக்கு ஒரு பர்மனண்ட்டான பர்சன்டேஜ் இருக்கவே இருக்காது. ஸோ கோடெக்ஸை பொறுத்தவரை அது எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி டவுனாகவும் அப்பாவும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அசட்லேயும் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்போ 93ன்னு இருக்க பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 93லே இருக்காது. ஸோ அது வந்து எப்போ வேணால் நம்மளுக்கு ஹை லெவல்லையும் போகலாம், எப்போ வேணால் நம்மளுக்கு டவுன்லேயும் போகலாம். ஸோ அது எப்போ நம்மளுக்கு நம்மளுடைய கன்வென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த அசட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கமாடிட்டிஸ் இருக்குது, அடுத்து ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த அசட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த அசட் நல்ல பர்சன்டேஜ் கொடுக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கரன்சிஸ்லேயே இருக்கட்டும், கிரிப்டோ, கமாடிட்டி, ஸ்டாக். ஸோ எந்த ஆப்ஷனில் எந்த அசட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அசட் பக்கத்தில் நம்மளுக்கு OTC அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. OTC அப்படின்னா நமக்கு மேனுவல் ஆப்ரேட். ஸோ அந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் ஆப்ஷன் கீழே நம்மளுக்கு ஒரு 3 டாட் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் செகண்டாக இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிமிட்ஸ், அதாவது வந்து 5 செகண்ட், 10 செகண்ட், 15, 13, 1 மினிட், 2 மினிட், 3 மினிட், 5 மினிட், 10 மினிட், 15 மினிட்ஸ், 13 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர், 1 டே கேண்டில்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நீங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 செகண்ட் கேண்டில் கொடுக்குறேன். ஸோ 5 செகண்ட்ஸ் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 செகண்டில் கேண்டில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஆப்ஷனில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் 10 செகண்ட் கொடுக்குறேன். 10 செகண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்டில் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஆப்ஷன் டச் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 15 செகண்ட் கேண்டில்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13 செகண்ட்ஸ் கேண்டில், அப்புறம் 1 மினிட் கேண்டில், 2 மினிட் கேண்டில், 3 மினிட், 5 மினிட், 10 மினிட், 15 மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த மினிட்டில், அதாவது ஒரு இப்போ 1/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் கொடுத்து அந்த 15 மினிட்ஸில் அந்த கேண்டில் அப்பில் போயிருக்கா டவுனில் போயிருக்கா அப்படின்றது உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 டே கேண்டில். ஸோ இந்த கேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 டேல எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதாவது நேற்று எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுக்கு முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அது அப்பில் போயிருக்கா டவுனில் போயிருக்கான்னு சொல்லி நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்சில் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ட்ராயிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23+ ட்ரா லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரா லைன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரெண்டை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெண்ட் லைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெண்ட் லைன் வச்சு நம்மளுக்கு கேண்டில்ஸ் எந்த ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேண்டினுடைய ஹெட்லேயோ அண்டர்லேயோ ஸோ ஏதாவது ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஷேப்பில் வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஒரே லைனில் அப் ட்ரெண்ட்லேயோ டவுன் ட்ரெண்ட்லேயோ போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் போதா டவுன் ட்ரெண்டில் போதா அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் டச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த ட்ராயிங்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்க இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கர்வ் ஷேப் வந்து இதுக்கு செட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் எப்படி அப்படின்னு. எல்லா கேண்டில் ஸ்டிக்கோடைய டவுன் ப்ளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் லைனில் டச் ஆகும். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிற இந்த அசட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு
கர்வ் அப்படின்ற ட்ராவை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகுது. ஸோ அந்த ட்ரெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ட்ரா லைன்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் அசெட் எப்படி எந்த ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத உங்களால் ஈஸியாக இந்த ட்ராயிங்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராயிங்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அசெட் எந்த ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத இந்த ட்ராஸை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக நம்மளுக்கு இதில் கேண்டில்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஏரியா, கேண்டில்ஸ், பார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைக் அண்ட் அஷி அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏரியா அப்படின்னு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு லைனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எந்த செகண்டில் வேணால் மேலே போகும், கீழே வரும், அப்பில் போகுமா டவுனில் போகுமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து செகண்டாக நம்மளுக்கு கேண்டில்ஸ். ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸில் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேண்டில்ஸ் தான். ஸோ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேரு தான். ஸோ இது எப்படி அப்படின்றது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. ஸோ நார்மல் தான், பட் இது யாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைக் அண்ட் அஷி அப்படின்னு 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3வது ஆப்ஷன் மாதிரி 4வதாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த 2 ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ செகண்டாக இருக்க கேண்டில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் பெஸ்ட். ஸோ மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு தோணுதோ ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் பட்டனில் 4th இருக்கக்கூடிய ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ், ஆக்சிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11+ இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆக்சிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17+ ஆக்சிலேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு எப்படி யூஸ் ஆகுது இந்த ட்ரேடிங்கில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ஜாக் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பெஸ்ட்டோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கலர்ஸில் சூஸ் பண்ணி இந்த ஜிப்சாக் இண்டிகேட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் லைன், டவுன் லைன் ஈஸியாக நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ட்ரெண்டிங், அதாவது ட்ரெண்ட் எப்படி அப்பில் போயிருக்கா, டவுனில் போயிருக்கா, அப்பில் போகுமா, டவுனில் போகுமா அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால் இந்த ஜிப்சாக் இண்டிகேட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இண்டிகேட்டர்ஸில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பேரபோலிக் சார். ஸோ இதை செலக்ட் பண்ணி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறோம். ஸோ பேரபோலிக் சார் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாட்டாக காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே டாட்டாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்து கீழே போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி கீழேருந்து மேலே வந்து அந்த டாட் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்டு கீழேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரபோலிக் சார் அப்படின்ற இண்டிகேட்டரை வச்சு நம்மளால் கேண்டில்ஸை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அப் ட்ரெண்டில் போதா, டவுன் ட்ரெண்டில் போதா அப்படின்றத ஈஸியாக அனலைஸ் பண்ண இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த இண்டிகேட்டர்ஸை வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர்ஸ். ஸோ ஆக்சிலேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ADX கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயும் அதே கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டவுனில் காட்டும். ஸோ டவுனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லைன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா காட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிமீட்டரில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே தான் காட்டும். ஸோ அந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் மேலே கீழே போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் ஆக்சிமீட்டர்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா உங்களால் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோடைய ட்ரேடிங் ட்ரெண்ட் லைன், அதாவது அது மேலே போதா கீழே வருதா அப்படின்றது அந்த லைன்ஸ் வச்சு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர், ஆக்சிலேட்டர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக்கோடைய பேட்டர்ன் எந்த லைனில் போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா அப்படின்றத உங்களால் இந்த 2 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கு ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேடிங்ஸ். ஸோ மேலே வந்து லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைவ் அக்கௌண்ட்டில் ஸோ $12 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் $12 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைவ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே டெமோ அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு அவைலபிளாக எப்போவுமே $10,000 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த $10,000 யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரேடிங்கை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கு கோடெக்ஸில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த $10,000 ஃப்ரீயாக கொடுத்துருக்குறது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம். ஸோ இந்த டைமில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டைம் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டைமர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓடிசி அசட்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா அசட்ஸ்லையுமே இருக்கும். ஓகே, இந்த டைமர் ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் 5 செகண்ட் கொடுத்துருக்கேன். 5 செகண்டில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 5 செகண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ நான் வந்து அப்போ ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்பில் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5 செகண்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடும். ஸோ என்னுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ அப்பில் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்டில் டவுனில் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பியும் அப்பில் கொடுக்குறேன். ஸோ 5 செகண்ட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்பில் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராஃபிட். ஸோ 5 செகண்டில் கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 10 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 செகண்டில் அதோடைய ரிசல்ட் தெரியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா டவுன் கொடுக்குறேன். ஸோ டவுன் கொடுத்ததுக்கப்புறம் 10 செகண்ட் நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 10 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது டவுனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ எனக்கு வந்து ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ 10 செகண்ட் ஆயிடுச்சு. 10 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராஃபிட். ஏன்னா அது டவுனில் தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி 5 செகண்ட்லேயும் ட்ரேட் பண்ண முடியும், 10 செகண்ட்லேயும் ட்ரேட் பண்ண முடியும், 30 செகண்ட், 1 மினிட், 1 டே டைமரை கூட நம்மளால் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நம்மளால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோடெக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளால் 5 செகண்டில் ப்ராஃபிட்டும் பண்ண முடியும், நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா லாஸும் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓடிசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிசி இல்லாத ஆப்ஷன் அசட்ஸ், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருப்பான். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைவாக எந்த டைம் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ 12 மணி அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 மணி, 1 மணி அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 மணி லைவ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஸோ டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு 30 செகண்ட் வரை வெயிட் பண்ணி உங்களால் ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ ஒரு கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்டுக்கு தான் ட்ரேட் ஆகும் டைமை பொறுத்தவரை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மினிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 1 மினிட்லேருந்து 32 செகண்ட் வரை நம்மளால் வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மினிட் கேண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் வந்து 34 செகண்ட் வரை வெயிட் பண்ணி நான் வந்து அப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய ட்ரேடை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அப்லைனை தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ரிசல்ட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 செகண்ட் வரை வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ட்ரேட் அப்பில் போகுமா டவுனில் போகுமா அப்படின்றது நம்மளுக்கு லாஸ்ட்டு செகண்ட் வரை கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டு செகண்டில் கூட நம்மளுடைய ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி 1 மினிட் கேண்டில்லாம் உங்களால் 30 செகண்ட் வரை வெயிட் பண்ணி உங்களால் ட்ரேடை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டைமில் ட்ரேட் வேணுமோ நீங்கள் அந்த டைமை சூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மணியில் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 1:08க்கு ட்ரேட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா 1:08 செலக்ட் பண்ணி நீங்கள் அதை அப்லேயோ டவுன்லேயோ கொடுத்து ஸோ அதோடைய ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் ரிசல்ட் வேணும். ஸோ இந்த டைமில் எனக்கு என்னுடைய ட்ரேடு வந்து கண்டிப்பாக அப்பு போயிடும், ஸோ மேலே போகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் அப் கொடுத்து அந்த டைமரை வெயிட் பண்ணி ஸோ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே திருப்பி வெளியில் போயிட்டு கூட திருப்பி வரலாம். ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேண்டில் அப்பில் போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதோடைய பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒருவேளை டவுனில் போயிருந்துச்சு அப்படின்னா அதோடைய நெகட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒருவேளை உங்களுடைய ட்ரேடை நீங்கள் ராங்காக ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அப்லேயோ டவுன்லேயோ நீங்கள் ராங்காக ப்ளேஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உடனே அதில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டாலர் லெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணி உங்களுடைய டாலர்ஸை ரீஸ்டோர் பண்ணி ஓகே. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடெக்ஸில் என்னென்ன டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டூல்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களால் எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோடெக்ஸில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். ஸோ கோடெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்து ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.